அட்டகாசமான அறிவிப்பு, அதிரடி அறிவிப்பு. தீபாவளி பண்டிகைக்கும் சிறப்பு தொகுப்பு. என்னென்ன பொருட்கள் என்பதை பார்த்து விடலாமா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு ரேஷன் கடையில் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. பொங்கல் பண்டிகையை போன்று தீபாவளி பண்டிகையும் மக்கள் வெகு விமர்சையாக பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள். பொங்கல் பண்டிகையை போன்று தீபாவளி பண்டிகைக்கும் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, அக்டோபர் 31ஆம் தேதி அனைத்து பகுதி மக்களாலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு இருக்கிறது. ஆனால் விலைவாசி உயர்வின் காரணமாக உழைக்கும் மக்களுக்கு இது தித்திக்கும் தீபாவளியாக அமைவதற்கு மாறாக திண்டாடும் தீபாவளியாகவே மாறிவிடும் சூழல் இருக்கிறது. தொழிலாளர்களுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கும் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாத அளவிற்கு நாடு முழுவதும் அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. எனவே தமிழ்நாட்டில் சுமார் 7 கோடி பேர்களை உள்ளடக்கிய 2.25 கோடி குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகளே ஆதாரமாக இருக்கின்றன. இதனை கணக்கில் கொண்டு தீபாவளியை எதிர்கொள்வதற்கும் ரேஷன் கடைகள் வழியாக அனைத்து பகுதி மக்களுக்கும் தேவையான பொருட்களை வழங்குவது பொருத்தமாக இருக்கும். எனவே அரிசி, சர்க்கரை, மைதா, கடலை மாவு, பாமாயில், கோதுமை, மண்ணெண்ணெய், பருப்பு வகைகள், ரவை, மல்லி, மிளகாவத்த, சீரகம், மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் வழங்குவதன் மூலம் 7 கோடி மக்கள் பயனடைய முடியும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசினுடைய நிலைமை என்ன பார்த்தோம்னா, இது தொடர்பாக சீஃப் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அக்டோபர் 8ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாளுக்கு அடுத்த நாள் நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி தொகுப்பாக மைதா, ரவை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது. இதனையடுத்து தீபாவளி தொகுப்பு தொடர்பாக உணவுப் பொருட்கள் வழங்குத்துறை அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் அக்டோபர் 8ஆம் தேதி என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 4-5 தினங்கள் மட்டுமே இருக்கிறது. 3 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.